எக்கா, இன்னைக்கு தேங்காயினுடைய விலைய பாத்தீங்களாக்கா? கடுமையா இருக்கு. எனக்கு ஒரு 50 தென்னை மரம் இருக்காக்கா. அதுல சில மரம் காய்ப்பு திறனே இல்லாம இருக்காக்கா. இப்ப அந்த தென்னை மரங்களை எல்லாம் முறிச்சிட்டு இனி புதியதாட்டு தென்னம்பிள்ளைய வைக்கணும் அக்கா. உங்களுக்கு தெரிஞ்ச தென்னை நாற்று உற்பத்தி பண்றவங்க யாராவது இருக்காங்களாக்கா? நீ சொன்னது மாதிரி இன்னைக்குள்ள காலகட்டத்துல தேங்காயினுடைய விலை அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நிறைய விவசாயிகள் ஆரம்ப காலத்துல தென்னைய வச்சாங்க. அந்த தென்னையில அதிக பலன் கிடைக்கல அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த தென்னையை மாற்றி வேற மாற்று பயிருக்கு போயிட்டாங்க. ஆனா இன்னைக்குள்ள காலகட்டத்துல தென்னைக்கு அதிக சந்தை வாய்ப்பு இருக்கிறதுனால மீண்டும் விவசாயிகள் தென்னையை திரும்பவும் வாங்கி வைக்கணும் அப்படிங்கறது ஆர்வம் காட்டுறாங்க. நீ சொன்ன மாதிரி அது அப்பா காலத்திலே உள்ள பழைய மரமா இருக்கும். தென்னை மரத்துக்கு ஆயுசு முடிஞ்சிருக்கும், இல்லது அதுல ஏதாவது புழு பூச்சி தென்னை மரத்தினுடைய காய்ப்பு திறனை பாதிச்சிருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காருப்பா, அவர் தென்னை நாட்டு பண்ணை வச்சிருக்காரு. நிறைய புதிய புதிய ரகங்கள் நாட்டு வச்சிருக்காரு. அதுல உனக்கு எது தேவையோ அதை வாங்கி நீ நட்டேன்னா கண்டிப்பா நல்ல பலன் கிடைக்கும்பா. நாளைக்கு போய் அவரை போய் பார்க்கணும். எனக்கும் கொஞ்சம் நாற்றுகள் தேவை இருக்கு. நடவு தொழில்நுட்பங்களை கேட்டாலும் அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாமாக்கா? கண்டிப்பா தெரிஞ்சுக்கலாம்ப்பா. அவர் கொடுக்கறது 100 தென்னம்பிள்ளை கன்று வச்சோம்னா அதுல 50 தான் நமக்கு நல்ல காய்ப்பு திறன் வரக்கூடிய கன்றுகளா இருக்கும். அவர் நல்ல கன்றுகளை தேர்ந்தெடுத்து தான் மத்த எல்லா விவசாயிகளுக்கும் கொடுக்கறாரு. அது மட்டும் இல்லாம அதை எப்படி வைக்கணும், வச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அதுல பாழை வந்திருக்கா, அந்த மரம் நோய் தாக்குதல் இல்லாம இருக்கா, நிறைய விஷயங்களை அவர் போன் மூலமா கேட்டு அவங்களுக்கு சில விஷயங்களை சொல்லியும் கொடுக்காருப்பா. அவர் யாரு அப்படின்னு பார்த்தேன்னா புவியூரை சேர்ந்த பி. முருகேசன் அப்படின்னு சொல்லக்கூடியவருப்பா. அவர் இன்னைக்கு இரவு 7:30 மணிக்கு நமது குமரி பண்பலையில பேசுறாரு. முதல்ல அவர் பேசுறத கேளு. அதுக்கு பிறகு தென்னை நாட்டு பண்ணைக்கு போய் உனக்கு தேவையான நாற்றுகளை நீ வாங்கலாம். நாட்டு ரகமா இருந்தாலும் சரி, ஒட்டு ரகங்களா இருந்தாலும் சரி, எல்லா நாட்டு ரகங்களும் அவர் தென்னை நாட்டு பண்ணையில வச்சிருக்காரு. அதை போய் வாங்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு குமரி பண்பலையில உழவர் உலகம் நிகழ்ச்சியை கண்டிப்பா கேளு. கண்டிப்பா இன்னைக்கு இரவு இந்த நிகழ்ச்சி கேக்குறேன்க்கா. கேட்டுட்டு நாளைக்கு போய் எனக்கு தேவையான தென்னை நாற்றுகளை கண்டிப்பா வாங்குறேன் அக்கா. வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, இன்னைக்கு முதல்ல உங்களை பத்தி அறிமுகப்படுத்திக்கோங்க. மேம், நான் என் பேர் முருகன். நான் புவியூர், எனக்கு தெற்கு தாம்பலம் தொடக்கலமை கூட்டுறவு கடன் சங்கத்துல செக்ரட்டரியா இருந்து நான் பணி ஓய்வு பெற்றிருக்கேன் 2019. அப்புறம் நமக்கு ஒரு சொந்தமா ஒரு தொழில் வேணும் நினைட்டு நான் நம்ம சொந்த தோப்பிலே தென்னை பண்ணை வச்சிருக்கேன். அதுல சுமார் 50,000 தென்னங்கன்று வரை இப்போ இருக்கு. சரி, இப்போ நீங்க தென்னை நாட்டு பண்ணையும் வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. இதுல அந்த கன்றுகளை எல்லாம் எப்படி நீங்க தேர்வு பண்றீங்க? அந்த காய எப்படி பதப்படுத்தி நீங்க அதை கன்றுகளா மாத்துறீங்க, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது ஒரு சுமார் 20 வருடங்களுக்கு மேல உள்ள தென்னையில இருந்தா நம்ம தேங்காய் விதைக்கு எடுக்கணும். அப்பந்தான் அது தரமான கன்றுகளா வரும். அதுலயும் ஒரு தோப்புல பல இனங்கள் இருக்கு. ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு இடத்துல இருக்கும். அதை கொண்டு நம்ம ஒரு மாசம் அப்படியே அம்பரத்துல காய போட்டுறணும். சும்மாவே போட்டுறணும். ஏன்னா அதுக்கு உள்ள இருக்க தண்ணி கொஞ்சம் வத்தணும். அப்போ அந்த தேங்காய் எல்லாமே தரமானதா இருக்காது. அதுல கொஞ்சம் கனத்த தேங்காய், சின்னதா இருக்கக்கூடிய எல்லாம் மாத்திடணும். 100 தேங்காய் எடுத்தா 80 தேங்காய் தான் அதுல விதைக்கு வரும். அப்புறம் அந்த தேங்காய் நம்ம தேவைக்கு வர இப்போ எவ்வளவு தேங்காய் இருக்கோ தக்கவாறு பாத்தி எடுக்கணும். 10க்கு 10ஓ 10க்கு 8ஓ அந்த அளவுல, ஏன்னா தண்ணி பாய்க்கு வாய்ப்பா இருக்கும். எடுத்துக்கிட்டு 3 பக்கம் வரப்பு வச்சுக்கிட்டு உள்ள இருந்து ஒரு 3/4 அடி மண்ணை வெளியே எடுத்துக்கிட்டு தேங்காய்க்கு ஒரு தேங்காய் இடைவெளி ஒரு 1/2 இன்ச்சு விட்டு தான் பாவணும். மேல அந்த மண்ணை இடும்போது சத்தில்லாத மண்ணுன்னா கொஞ்சம் காய்ந்த தோடு உரத்தை மேல போட்டுக்கிட்டு வாரத்துக்கு ஒரு 3 வெள்ளம் முதல்ல கொடுக்கணும். ஏன்னா இந்த தேங்காய் காஞ்சி இருக்கிறதுனால அது பதமாகிறதுக்காக. அதாவது குட்டை இனம் நக்குவாரி, சந்தங்கு இந்த மாதிரி எல்லாம் 3 மாசத்துல முளை வந்துடும். மற்ற நாட்டு தேங்காய் 5 மாசத்துல இருந்து 6 மாசம் வரை வரும். அதுல நம்ம பாய் வரும்போது எல்லா கன்றுகளும் நம்ம விற்பனைக்கு கொடுக்க முடியாது. அதுல தரமான மோர் விலையும் நல்ல பெருசா இருக்கணும். செழிப்பா வரக்கூடிய கன்றுகளை நம்ம விற்பனைக்கு கொடுப்போம். இப்போ நீங்க சொன்னீங்க அதுல 20 வருஷத்துக்கு மேல ஆன அந்த மரத்துல இருந்துதான் நாங்க விதைக்கு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. தேங்காய் பறிக்கிறோம் சொன்னீங்க. நீங்க இதுல ஃபுல்லா நாட்டு ரகங்கள் தான் கொடுக்குறீங்களா, இல்லைன்னா ஒட்டு ரகங்கள் அந்த மாதிரியும் கொடுக்குறீங்களா? என்ன மாதிரியான ரகங்கள் நீங்க உங்க தென்னை நாட்டு பண்ணையில வச்சிருக்கீங்க? நூற்றுக்கணக்கான ரகம் இருக்கு தென்னையில. கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தளவுல மேக்சிமம் நாட்டு மரத்தை எடுத்தா சாதா நாடு, ஈத்தாமணி நாடு, நெடுவரியன் இப்படி இருக்கு. மறுபடியும் குட்டை இனத்துக்கிட்டு தான் செந்தங்கு, நக்கோபாரி, ஆயிரங்காட்சி இந்த மரங்கள் இருக்கு. இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வெரைட்டிஸ். அதாவது நாட்டு ரகம் நோய்களை தாங்கி நிற்கும். காண்டமிருக வண்டு, கூன் வண்டுல எல்லாம் கொஞ்சம் எதிர்ப்பு சக்தி உண்டு. குட்டை இனங்கள் நோய் அதிகம் தாக்கும். இந்த ஈல்டு நிறைய கிடைக்கும். அப்புறமாட்டு நாங்க ஹைபிரிட் மரங்கள் உருவாக்குவோம். அதாவது டிஎன்டி, டிஎன்டினா சோப்பு தேங்காயில வரக்கூடிய கிராஸ்
கிராஸ் மரம் பச்சையா முளைக்கும். அது எப்படின்னா செந்தங்கு மரத்துல பூ வெடிச்சு வந்த உடனே இயற்கையா நம்ம ஃபார்ம் பண்ணு பாலினேஷன் பண்றது. ஆண்பு பெண்புன்னு 2 வகை இருக்கு. பெண்பு வந்து இந்த குறும்பல் தேங்காய் வரக்கூடியது, ஆண்பு வந்து சின்ன சின்னதா இருக்கும். இத வந்து நாங்க அப்படியே உருவி எடுத்துருவோம் ஆண்பு அனைமையும். ஏன்னா அதுல இருந்து மகரந்த சேர்க்கையில உள்ள இருக்கு. அப்படியே உருவி எடுத்துட்டோம்னா பக்கத்துல கூட நாட்டு மரத்துல உள்ள மகரந்த தூள் தான் காற்றுல வரலாம், ஈ கொசு தேரி இந்த வகையிலயா வந்து அதுல அந்த சிவப்பு தேங்காய் வந்து குறும்ப ஒரு 8-10 நாளையில அது இதுக்கு வரும், அதாவது சேர்க்கைக்கு. அந்த நேரம் இப்படி தெரியும்னா அந்த குறும்பல்ல பின்பகுதி லேசா பிசின் அடிக்கும். அந்த நேரம் தான் இது பாலினேஷன் ஆகும். அப்படி ஆகும்போது அந்த தேங்காய் நம்ம பாகும்போது 100 தேங்காய் பாகுனா ஒரு சுமார் ஒரு 50% நமக்கு ஆமா குட்டை நெட்டையா முளைக்கும். அந்த தேங்காய் நம்ம முளைக்க வைக்கும் போது சிவப்பா முளைச்சா அது குட்டையணும் சிவப்பு, இந்த கிராஸ் ஆயிருந்தா அது பச்சையா முளைக்கும். அது தரமான தேங்காய். அது வந்து நமக்கு ரேட்டும் கூட. அதாவது செந்தங்க விட அந்த பச்சையாட்டு இருக்கக்கூடிய இளநிக்கு வந்து ரேட் அதிகம்னு சொல்றீங்க. ஆமா, அது கவர்மெண்ட் பண்ணையிலே 160 வரை இருக்கு. நாங்க 120-100 வச்சு கொடுப்போம். செந்தங்க தேங்காய் 50 ரூபாய் பக்கத்துல தான் இருக்கும். அதனால நாங்க அந்த தோப்புல போய் அதை கண்ணு கருத்தமா பார்த்து அந்த அதான் இயற்கையான பர்னிச்சர். மற்றபடி எப்படின்னா அது வந்து வேற நெட்ட மரத்துல உள்ள அந்த ஆண்பு எல்லாம் உருவி அந்த அதுக்குள்ள மருந்து துளை எடுத்து அதை அந்த குறும்பல்ல வச்சு பரிசம் பண்ணுவாங்க. அது மேக்சிமம் நாட்டு மரத்துல நடக்கும். நெட்ட குட்டைக்கு சிவப்பு மரத்துல உள்ள ஆண்பூவை எடுத்தா அந்த இதை கொண்டு அதுல ஒட்டணும். அதுக்கு எப்படின்னா அந்த மரத்திலே ஒட்டி வைப்பீங்களா? மரத்திலே ஒட்டி வைக்கலாம். அது என்னன்னா ஒரு தோப்புல ஒரு 20 மரம் நம்ம தேர்ந்தெடுக்கணும்னா அதுக்கு நம்பர் போடணும் 1, 2, 3. அதுக்கு 1, 2 ஆட்கள் இருக்காங்க, அவங்க பாலினேஷன் பண்ணி தருவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூ வெடிச்ச உடனே அதுல டேட்டை போட்டுருவாங்க. 1/3/2015 அதுல எழுதிருவாங்க. அந்த டேட்டு கணக்கு பண்ணி நீங்க எடுத்துக்குவீங்க. ஆமா. அப்புறம் ஒரு 10, 15, 16 நாள் அங்க எட்டியே பார்க்க முடியாது. அதுக்குள்ள ஒரு கவரை போட்டுருவாங்க. போட்டுக்கிட்டு அந்த ஆண் பூ அவ்வளவு உருவி எடுத்துருவாங்க. எடுத்துதான் கவர் போடுறது. அப்புறமாட்டு இந்த சிவப்பு தேங்காயில இருந்து அந்த மரத்தோடு எடுத்து அதை ஒரு பேப்பர்ல மடக்கி வச்சிருப்பாங்க. 18 to 22 நாளைக்குள்ள அது பரிசன் டைம் ஆகும். அந்த நேரம் அந்த கவரை பிரிச்சு அந்த குறும்பல்ல அப்படி ஒட்டி வைப்பாங்க. விரல் எடுத்து ஒரு விரல்ல தொட்டாச்சுன்னா 10-20 குறும்பல்ல வச்சிடலாம். அப்புறமா 2-3 நாள் இற வேண்டியிருக்கு. ஏன்னா எல்லாம் ஒரே நாள் உபயோகிக்காது. 3 நாள் அது நடக்கும். 1 மாசம் கழிச்சு கவரை எடுத்துருவாங்க. அது மேக்சிமம் நம்ம நெட்ட குட்டையாகும். இதுதான் ஒரிஜினல் நெட்ட குட்டை. ஆனா நெட்ட குட்டை மரத்துல உள்ள தேங்காய் தான் நம்ம நெட்ட குட்டை தேங்காய்னு நம்ம கொடுக்குறோம். ஆனா ஒரிஜினல் இது ரொம்ப கஷ்டம். ஆனா நீங்க இப்படிதான் பண்றீங்க, இயற்கையான முறையில் தான் நீங்க பாலினேஷன் பண்றீங்க. பண்றோம். இது வந்து நம்ம புத்தளம் கவர்மெண்ட் பண்ணையில தெற்கு தாமலத்துல சென்டர் இருக்கு. அவங்க ஒரு 7-8 லேபர் இருக்காங்க. அவங்க இதைதான் பண்றாங்க. நம்ம எல்லாம் அதை பண்றது கஷ்டம், செலவு கூடுதல். ஆனா அந்த அளவு காசு நமக்கு கிடைக்கும். அதனால அதிகமா பண்றது இல்ல. யாராவது அப்படி கேட்டாச்சுன்னா நாங்க பண்ணி கொடுப்போம். செலவு பத்தி கவலைப்படாதவங்க இப்படிதான் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா பண்ணி கொடுப்போம். கேட்டா பண்ணி கொடுப்போம். அது மாதிரி செந்தங்கும் குட்டை நெட்டையும் டிஎன்டியும் இயற்கையா வரதை பண்ணுவோம். எனக்கு கேட்டா அப்படி பண்ணி கொடுப்போம். மேக்சிமம் இயற்கையா பண்றது அது நல்ல வெரைட்டிஸ். இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து வேற ஒரு வேலை பார்த்துட்டு தான் அந்த கூட்டுறவு சொசைட்டில வேலை பார்த்துட்டு தான் நான் வந்து 2வது ரிட்டையர்மெண்ட்டுக்கு போறோம் முழு நேரமா இந்த வேலைக்கு வந்தேன்னு. இது வரதுக்கான ஒரு காரணம் என்ன? நீங்க பயிற்சி எடுத்து தான் வந்தீங்களா, இல்லைன்னா தென்னை நாட்டு பண்ணை தான் வைக்கணும் அப்படின்னு உங்க மைண்ட்ல எப்படி உருவாச்சு? இது வந்து நான் வேலை பார்க்கறதே வந்து விவசாய சம்பந்தமான ஒரு பேங்க். அதனால இந்த தென்னை மரத்தை தான் நாங்க கூடுதல் லோன் கொடுப்போம். பல கோடி ரூபாய் கவர்மெண்ட் தள்ளுபடி பண்ணி கொடுத்துருக்கு. அதுல எனக்கு இதுல ரொம்ப ஈடுபாடு. அதுல எனக்கு கிளாஸ்மேட் டிசி கண்ணன் அக்ரி டிபார்ட்மெண்ட்ல ஹை பொசிஷன்ல இருந்து சென்னையில ரிட்டையர்ட் ஆறாங்க. அவங்க நாங்க பேசிக்கிடுவோம். அவர் தான் பண்ண வைக்க சொன்னதே. ரிட்டையர்டுக்கு பிறகு நீங்க என்ன பண்ண போறாங்க இது ஒண்ணு பண்ணுங்க அப்படிதான் பண்ணி ஆரம்பிச்சது. அது நல்லா போய்கிட்டு இருக்கு. மற்றபடியும் பல தோட்டத்துல என்னென்ன விவசாய சம்பந்தமா எந்த நிகழ்ச்சியும் நான் கலந்துக்கிடுவேன். அப்படியே இயற்கையாட்டே எனக்கு வந்து தென்னை மரம் மட்டும்தான் இல்லை, மரங்கள்னாலே எனக்கு ரொம்ப ஈடுபாடு. நிறைய பனைமர கொட்டைகள் எல்லாம் அழிஞ்சு வரதுனால நான் சீடு முளைச்ச பண்ணிட்டு இருக்கேன். ஒவ்வொருவருக்கும் கொடுத்துட்டு இருக்கேன். அரசு கொடுக்கக்கூடிய பயிற்சிகளை நீங்க எடுத்திருக்கீங்களா? அந்த பயிற்சியில கலந்துகிட்டு இதையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நீங்க கத்திருக்கீங்களா? அப்படி? ஆமா, நான் பயிற்சி எடுத்திருக்கேன். நிறைய பயிற்சி எடுத்திருக்கேன் கவர்மெண்ட் வேளாண்மை துறையில. தென்னை சம்பந்தமான எங்கேயும் போயிருவேன். மற்றபடி கோயம்புத்தூர்ல தென்னை வாரியம் இருக்கு. அவங்க ஒரு வருஷம் 30,000 ரூபாய் தென்னை மண்ணைக்கு ஒரு ஸ்கீம்ல கொடுத்தாங்க. அடுத்த வருஷம் நான் அதை மூவ் பண்ணல. 3 வருஷம் தொடர்ந்து கொடுப்பாங்க. ஒரு வருஷம் நான் வாங்கினேன். மற்றபடி தென்னை பயிற்சி எங்கனாலும் பேரு தான். இப்போ நீங்க சொன்னீங்க நான் நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிட்டேன்னு. நீங்க இருக்க ஏரியாவும் புத்தளம் ஏரியாவும் ஏகதேசம் பக்கத்துல தான் இருக்கும். அங்க வந்து இருக்கக்கூடியது வந்து நமக்கு அரசு பண்ணை. இப்ப நீங்க தனியார் பண்ணை போட்டிருக்கீங்க.
இப்போ அந்த பண்ணைக்கும் உங்க பண்ணைக்கும் என்ன வித்தியாசம்? அங்க பண்றதா நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, இல்லைன்னா நீங்க ஏதாவது அதை விட கொஞ்சம் வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கீங்களா எப்படி? அதே தான் பண்றோம். அவங்க வந்து நிறைய ஸ்கீமுக்கு கொடுக்கலாம் நிறைய பார்ப்பாங்க. நாட்டு ரகம் தான் அதிகமா பார்ப்பாங்க. நாங்க வந்து எல்லா ரகமும் பார்ப்போம். அதாவது மலேசியன் கிரீன் இருக்கு, மலேசியன் எல்லோ, அப்படி நிறைய ரகங்கள் இருக்கு, எல்லாம் பார்ப்போம். அங்க வந்து இப்போ பழத்தோட்டம் பண்ணைய பொறுத்த அளவில் இப்போ அவங்க அதிகமா அங்க தென்னை விற்பனை இல்லாதனால அங்க வரவங்க நம்ம கிட்ட வந்து மரங்கள் வாங்குறாங்க. நம்ம ரேட் வந்து நமக்கு கவர்மெண்ட் பண்ணையை விட நம்ம குறைச்சி தான் இருக்கும். அப்படியா? ஆமா, 5 ரூபாயோ குறைவா தான் இருக்கும். சில பண்ணைகள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிழங்கு பிடிக்கிற மாதிரி ஒரு கரையிலேயே இருந்து பிடிக்கும்போது தரம் உள்ள கண்ணும் போகும், தரம் இல்லாத கண்ணும் போகும். ஆனா நம்ம அதில் ரொம்ப இதாக இருக்குனால தரமான கண்ணை தான் பிடிக்க கொடுப்போம். தரம் இல்லாதது வந்து அதை நாங்க அபாலிஷ் பண்ணிடுவோம், மாத்திடுவோம். ஆமா, அதாவது தென்னைங்கிறது தென்னை பிள்ளை. நம்ம இப்ப குழந்தைகளையும் பிள்ளைம்போம், அடுத்தபடியாக பிள்ளை சொல்றது. அதனால நம்ம கொடுக்கற மரம் 5 வருஷம் 3 வருஷம் அங்க அவர் இருந்து அவங்க காய்க்கலன்னா எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அதனால அந்த இதை நம்ம பண்றது இல்லை. செய்யக்கூடிய தொழில் தான் நமக்கு தெய்வம், அதை கரெக்டா பண்ணணும், அந்த கொள்கையில இருக்கீங்க. அதுதான் வராங்க. நாங்க இணையதளத்துல எதுலையுமே போடுறது இல்லை. நம்ம மரம் கொடுத்து அவங்க செழிப்பா வரதை பார்த்து திருநெல்வேலி மாவட்டம் அங்கெல்லாம் நிறைய பேரு. நான் வந்து சில பல பயிற்சி எடுத்து அந்த பயிற்சி மூலமாவும் பண்ணிட்டு இருக்கேன். அதை வந்து தரமான கன்றுகளை தான் கொடுக்குறேன்னு சொன்னீங்க. இப்போ நம்ம விதைக்கும் போதே அந்த தேங்காவை வந்து நம்ம கரெக்டா தரம் உள்ளதுன்னு பார்த்து தான் நம்ம விதைக்கிறோம். அதுக்கப்புறமும் நமக்கு தரம் இல்லாத கன்றுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 10% வரும், சில நேரம் 15% வரை வரும். அது ஏதாவது அந்த ஏதோ நோய்கள் இருந்திருக்கலாம், ஏதாவது இருக்கலாம், தண்ணி பாய்ப்புல குறை இருந்திருக்கலாம். அப்படி வந்து தரம் இல்லாத கன்றுகள் முளைக்கும். அதை வந்து அந்த கன்றை நம்ம நட்டாச்சுன்னா மரம் தென்னை மரம் வந்து ஒரு ஓலை ஒரு மாசத்துக்கு ஒரு ஓலை விடும். நாட்டு மரம் 12 மாசத்துக்கு 12 ஓலை 12 பாலை வரும். ஆனா இந்த குட்டரகங்கள் எல்லாம் 15 பாலை வரும். 25 நாளைக்கு ஒரு தென்னை மரம் இந்த ஓலை வரதுனால அப்படி வரும். இதுல தரையில்லாத தேங்காய் நம்ம தென்னங்கண்ணை கொடுத்தோம்னா ஒரு ஓலை வரதுக்கு 6 மாசம் 3 மாசம் 4 மாசம் ஆகும். அது அவ்வளவா காய்ப்புலன்னு வராது. அதனால அதை கொடுக்கும். இப்போ நீங்க சொன்னீங்க தரமான கன்றுகள் தான் நம்ம தேர்வு பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னீங்க. இப்போ அந்த ஒரு கன்றுக்கு வந்து நீங்க எவ்வளவு விலை வச்சு கொடுக்குறீங்க? விலை வைக்கிறதுனா அதாவது 50 ரூபாயில நாங்க கொடுக்குறோம் நாட்டு கன்றுகள் எல்லாம். ஏன்னா ஒண்ணுல உள்ள லாபம் ஒண்ணுல கிடைச்சாதான் நமக்கு தேவை. சிவப்பு கன்று எடுத்துக்கிட்டாக்கி 35 ரூபா 40 ரூபாய் தான் இப்ப இருந்தது ஒரு தென்னங்கன்று. தேங்காயே 30 ரூபா 35 ரூபா ஆயிரும். இந்த லாஸை ஈடு கட்டணும்னா கிராஸ் மரத்துல நம்ம அதே தேங்காய் தான் ஒரு 100 ரூபாய் 100 ரூபாய் கொடுக்கும்போது நமக்கு இந்த லாஸையும் இது பண்ணி லாபத்துக்கு வரும். இது மாதிரி தான். அது மாதிரி இந்த ஹைபிரிட் கன்றுகள் எல்லாமே அப்படிதான். இப்போ நீங்க சொன்னீங்க நாட்டு கண்ணும் ஒட்டு ரகங்கள்லாம் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னீங்க. மக்கள் வந்து உங்ககிட்ட அதிகமா விரும்பி வாங்குறது என்ன கன்றுகள் வாங்குறாங்க? இப்போ பொறுத்த அளவுல நாட்டு கன்று தான். நாட்டுக்கன்று தான் யாரை பார்த்தாலும் நாட்டுக்கன்று தான் கேட்குறாங்க. காரணம் என்ன, குட்டை இனங்களுக்கு ஒரு வெள்ளை பூச்சி தாக்குதல் இருக்கு, அடுத்தால கூன்வண்டு தாக்குதல் இருக்கு. இது அந்த மரங்கள் கொஞ்சம் இனிமையா இருக்கும், அந்த தண்டு ஓலையெல்லாம். அதனால கூடுதல் அட்டாக் பண்ணும். இப்போ அந்த சோப்பு மரம், அந்த செந்தங்க மரம், ஒட்டு மரம் எல்லாம் என்ன பண்ணோம்னா நேரமே ஒரு வருஷத்திலே வந்து கருவலை வண்டு விடும், அந்த காண்டாமிருக வண்டுன்னு சொல்லுவோம். அதை உருவாக்குறது நம்ம தான். எப்படின்னா நம்ம தென்னை மரத்தை வெட்டி போட்டிருப்போம், அந்த தண்டுல இருந்து தான் உருவாகும். மறுச்சு ஆணி உரம் அடிச்சு அம்பரத்திலேயே வச்சிருப்போம். அதுக்குள்ளதான் அந்த புழு உண்டாகி காண்டாமிருக வண்டி, அதை அடிச்சாலே போதும். மற்றபடி கவர்மெண்ட்ல இருந்து பொறி எனக்கு கழிஞ்ச டிசம்பர்ல தந்தாங்க கொட்டாரம் வேளாண்மை துறையில இருந்து. அது வந்து ஒரு பொறி வண்டு, அதுல வந்து ஒரு மாத்திரை ஒன்று தராங்க. கூன் வண்டுன்னா கூன் வண்டுக்குள்ளது, காண்டமரம் காண்டமரண்டுக்குள்ளது. அதை மேல அதை பொருத்திக்கிட்டு கீழே வந்து சோப்பு கரைசல வைக்கணும். வச்சாச்சுன்னா அது வந்து பெண் வண்டுக்கு ஹார்மோன். அந்த வாசத்துக்கு அந்த வண்டுகள்லாம் வந்து அந்த ஓட்டைக்குள்ளோட உள்ள அதுல போகும்போது தவறி உள்ள விழுந்தவொடனே சோப்பு கரைசல்ல மாட்டி இறந்து போவோம். டெய்லி 4-5 வண்டு கூட 8-10 வரை விழுந்திருக்கு. அப்படி அதை ஒதுக்கணும். ஆனா அது எப்படின்னா நம்ம தோப்புறதான் இல்ல, ஒரு 2-3 கிலோமீட்டர் தள்ளி உள்ளதும் இங்க வந்துருது. அதனால அது 50% தான் சக்சஸ். நீங்க சொன்ன மாதிரி அந்த சாணி உரம் எல்லாம் போடும்போது அதை காய போடாம நம்ம அப்படியே நீங்க வச்சிருந்தாலும் நமக்கு அந்த மாதிரி அந்த வண்டுகள் வந்து அதுல ஃபார்ம் ஆயிரும்னு சொல்றீங்க. ஆமா, தொழுவரம் போடும்போது நல்லா காயணும், இல்லன்னா அது புழு பூச்சிகள் எல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்க சொன்னீங்க நான் வந்து நாட்டுக்கன்று, ஒட்டுக்கன்று, இந்த மாதிரி வீரியம் ஹைபிரிட் கன்றுகளும் கொடுக்கறேன்னு சொன்னீங்க. இப்போ இந்த ஹைபிரிட் கன்றுகள் எல்லாம் நீங்களாவே ஒட்டு வச்சுதான் கொடுக்குறீங்களா? அது எப்படி ஒட்டு வைக்கிறீங்க? ஹைபிரிட் கன்று நாங்க இந்த பூப்பு மரத்துல
அதை ஒரு 1-2 தோப்புல 10-20 மரங்கள் இருக்கு. அதை நாங்க அந்த உருவி தான் எடுத்து அதை உற்பத்தி பண்ணுவோம். மற்றபடி அந்தந்த தோப்புல போய் அந்தந்த இனம் வாரியாட்டு இப்போ 1000 காய்ச்சுன்னா 1000 காய்ச்சி, நெட்ட குட்டைன்னா நெட்ட குட்டை, இப்படிதான். இப்போ எங்க ஊர் பக்கத்துல தங்கப்புதியவன் இந்த ISR வேலை பார்த்தாரு. அவரு வச்சிருக்க ஃபுல்லா ஈத்தாமணி நாடு, ஈத்தாமணி நாடு. அப்போ அந்த மரம் அவ்வளவும் வச்சு அதுதான் ஈத்தாமணி நாடுன்னு நாங்க கொடுக்கறது. நம்ம ஈத்தாமணியில இந்த நிறைய இந்த கேரளா வாடல் நோய் வந்துட்டு ஈத்தாமணியில உள்ள தேங்காய் இப்ப அதிகமா தரமா இல்ல. இல்லைன்னா ஈத்தாமணி காய் தான் நல்ல பருப்பு நிறைய இருக்கும்னு சொல்லுவாங்க. ஈத்தாமணி தேங்காய்க்கு தான் புவிசார் குறியீடு கொடுத்திருந்தாங்க. ஆனா தேங்காய் பெருசா இருக்கும், நிறைய பிடிக்கும். அதனாலதான் ஈத்தாமணி நாடு இருக்காருன்னு ஸ்பெஷலா கேக்குறாங்க. அப்படியும் தனியாட்டு கேட்டும் வாங்கிட்டு போறாங்க. அது நாட்டு ரகங்கள்ல ஒண்ணுதான். ஆனா வந்து அந்த இடத்துல உள்ள அந்த காயானனால அதுக்கு அந்த டிமாண்ட் இருக்கு. ஆமா ஆமா ஆமா, ஈத்தாமணி நாடுனா ஒரு தனி டிமாண்ட் இல்ல. இப்ப அந்த காயை வாங்கிட்டு போய் நம்ம இங்க நட்டு வச்சு அதே அளவு நமக்கு வந்து காயினுடைய பருப்பு தன்மை எல்லாம் கூடுதல் இருக்குமா? கூடுதல் இருக்கும். ஆனா சாயில கணக்கு பண்ணி தான் வருது. இப்போ நம்ம கடற்கரையில இருந்து சுமார் 20-25 கிலோமீட்டர் தள்ளிதான் ஈத்தாமணி இருக்கு. ஈத்தாமணி இந்த தென்னை மரம் நல்லா வரும். அதாவது வண்டல் மண்ணு, செம்மண்ணு, நம்ம கடல் மண் இந்த சைஸுக்கு வரும். களிமண் எல்லாம் கொஞ்சம் வரது கம்மியா தான் வருது. தென்னங்கன்று உங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு போறாங்க. போனவங்க கிட்ட அது வந்து எப்படி பராமரிக்கணும், என்னென்ன மாதிரி அதை வந்து அதுக்கப்புறம் அந்த கஞ்சை நடணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்க சொல்லி கொடுக்குறீங்களா தெரியாதவங்களுக்கு? கண்டிப்பா சொல்லி கொடுப்போம். 2.5க்கு 2.5 குழி எடுக்க சொல்லுவோம். சில இடத்துல 3க்கு 3 எடுக்க சொல்லுவோம். அப்படி வச்சாதான் கண்ணு வந்து தென்னை வந்து ஒரு 3-3.5 அடிக்கு தான் வேர் போகும். கொஞ்சம் பள்ளமா தனிச்சு வச்சாச்சுன்னா கூட ஒரு அடி வேர் போறதுனால கொஞ்சம் காய்பலன் கூட வரும். அப்புறமேட்டு தண்ணி பாய்க்கிறது, உரம் இடுறது. இப்போ முதல்ல நம்ம தேங்காய் பாகும்போது அந்த மண்ணுல ஒரு விருட்சமும் இல்லாதனால நல்ல உரச்சத்து இருக்கும். அதனால ஒண்ணுமே பண்ண வேண்டியதில்லை. ஒரு 6 மாசம் கழிச்சு கொஞ்சம் காஞ்ச எரு போடணும். மாறு 1 வருஷம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சம் ரசாயனம் வரும், டையோமோனியம் பாஸ்பேட் கொஞ்சம் கொஞ்சம் போட்டா நல்ல கருவறை நல்லா வரும். இப்போ நீங்க சொன்னீங்க ஈத்தாமொழி காய் வாங்கினாலும் அந்த மண்ணுக்கு ஏத்த மாதிரி தான் அதனுடைய காய்ப்பு திறன் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நீங்க எல்லா விதமான கன்றுகளும் நீங்க வச்சிருக்கீங்க. அதாவது ஹைபிரிட் ரகம் வச்சிருக்கீங்க, நெட்டை குட்டை, குட்டை நெட்டை, அப்புறம் வந்து இந்த ஹைபிரிட் இனங்கள், நாட்டு ரகங்கள், இப்படி எல்லாமே வச்சிருக்கீங்க. ஆனா இதுல வந்து சீக்கிரமா நமக்கு காய்ச்சி பலம் தரக்கூடிய அந்த மரம் அதுதான் வேணும்னு ஒருத்தவங்க கேட்டாங்கன்னா நீங்க எந்த கன்று நீங்க கொடுப்பீங்க? நெட்டை இல்ல நெட்டை குட்டை. குட்டை நெட்டை வந்து சுமார் 3 வருஷத்துல காய்க்கும். நெட்டை குட்டை ஒரு 3-3.5 வருஷத்துல காய்க்கும். அது வந்து ரொம்ப உயரமா வளருமா இல்லைன்னா கொஞ்சம் உயரம் கம்மியா தான் இருக்குமா? ரொம்ப உயரமா வளராது. இது நாட்டு ரகம் மாதிரி ரொம்ப நீட்டமா ஓலை அடிக்காது. என்ன அதுக்கு 2 குணமும் இருக்கு. குட்டை எனக்கு குணமும் இருக்கு, நெட்டைக்கு குணமும் இருக்குனால ஓலை ரொம்ப நீட்டமா அடிக்காது. மற்றபடி ஈல்ட பொறுத்த அளவுல குட்டை நெட்டை, நெட்டை குட்டை இந்த ரகம் தான் இருக்கும். குட்டை இனத்தை எடுத்துட்டா செந்தங்கு தேங்காய்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. அது உருண்டையா இருக்கும், அதுதான் ஒரிஜினல் சிவப்பு. அது நல்லா காய்க்கும். நாட்டு ரகங்கள் நம்ம நட்டு வச்சு அதை நல்ல பராமரிப்பு கொடுத்தா அது வந்து எத்தனை வருடங்கள் வரைக்கும் நமக்கு வந்து பலன் தரும்? இதே இது நமக்கு வந்து நெட்டை குட்டை ரகங்கள்லாம் சொன்னீங்களா, அது எத்தனை வருடம் வரைக்கும் பலன் தரும்? அதை பற்றி சொல்லுங்க. நெட்டை ரகத்தை பொறுத்த அளவுல 80-100 வருஷம் வரை காய்க்கும், வளர்ந்துகிட்டே போகும். இடைவெளி இருக்கணும். ஒரு மரத்துக்கு ஒரு மரம் இடைவெளி. நாட்டு ரகம் போது 22-25 அடி வெளி இருந்தா குயிக்கா வளராது. ஏன்னா சூரிய ஒளி அனிர்தாவா மரம்னு சொல்லுவாங்க. ஒரு மரத்துல இருக்க அணில அடுத்த மரத்துக்கு தாவிச்சுன்னா அது கீழே விழணும். அப்படிதான் அந்த காலம் ஏக்கருக்கு 75-80 மரம் தான் வைப்பாங்க. இப்ப என்னன்னா ஏக்கருக்கு 100-120 ரூபாய் வைக்கிறாங்க. இதுதான் காய்பலனுக்கு குறவு. காய் அதிகமா குறைக்கிறதுக்கு காரணமே இந்த காரணம். அதனால நாங்க 22 அடிக்கு மேல வைங்கன்னு சொல்லுவோம். அதுவும் நல்ல நின்று வளர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கும். அதாவது 60-70 வருஷம் ஆகுனால அந்த மரத்துக்கு தண்ணியும் உரமும் எப்பவுமே முதல்ல இருந்த மாதிரியே கொடுக்கணும். ஆமா, வருஷந்தோறும் எரு உரம் வைக்கணும். இப்போ இந்த வருஷம் நம்ம ஒரு மரத்துல தெற்கும் வடக்கும் தோண்டி வைக்கணும்னா எல்லா மரத்துக்கும் அதிகமாகி வைக்கணும். அடுத்த வருஷம் வடக்கும் மேற்கும் இப்படி வச்சு நல்லா வெட்டி கொடுக்கணும், புழுதி ஆக்கணும். செலவு ஒரு வெட்டு தேங்காய்க்குள்ள செலவை நம்ம அதுக்கு கொடுத்துட வேண்டியதான். நான் ரிட்டையர்ட் ஆகும்போது தென்னை மரத்தை பார்க்காதனால சின்ன சின்ன தேங்காய் இருந்து மரம் இந்த உரம் வச்சு ஒழுங்கா தண்ணி அடைச்ச பிறகு 1க்கு 3 மடங்கு லாபம் இருக்கு. ஆமா, உங்களுடைய அனுபவத்தை குமரி பண்பலையில சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பா நிறைய விவசாயிகள் கேட்டிருப்பாங்க, அவங்களுக்கு பயனுள்ள வகையில அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இன்னைக்கு உங்ககிட்ட இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். ரொம்ப நன்றி. இதுவரை தென்னை நாற்று பண்ணை நேர்முகம் கேட்டீர்கள். நேர்முகத்தில் பங்கேற்றவர் புவியூர் பி. முருகன் அவர்கள். உடன் உரையாடியவர் ரதி அருண்குமார்.